இந்த உடம்போடு தொடர்புடைய பொருள்களோடு பற்று வைத்துக் கொண்டு நாம ஆசையை வளர்த்து கொண்டு இதனால் துன்பப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இப்படி இருக்க வேண்டாம். அத ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே உய்வினை நாடிக்கொள்ளுங்கள். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாத அழிவதாயும் பரிணமித்தழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அறைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பார். இது சித்தியார்ல நமக்கு அருணந்தி சிவ தருகின்ற ஒரு அருமையான பாடம். நல்ல யோசிச்சு பாருங்கிறதான் அதுல அருணந்தி சிவா காட்டுற. எவ்வளவு எப்படி எல்லாம் அழியக்கூடியது இது. நம்ம போற்றி திருவகவல்ல மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற பொழுது எப்படி பிழைத்து பிழைத்து வந்திருக்கிறது இந்த உடம்பு, எவ்வளவு இடத்தை தாண்டி நமக்கு பிழைக்க வச்சிருக்கிற சாமி. அப்படி உள்ள அந்த எப்ப வேணாலும் அழியலாங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒருதான் உடம்பு. அது இருக்கின்ற பொழுதே உருவமே அழிவுதான். அழிவே ஆனால் உள்ள போதே பார், உய்வதற்கு பார் அப்படின்னு காட்டுகின்றாரே. இதுதான். அப்ப இருக்கிறப்பவே உயிரியை நாடுவாயாக. உடம்பினுடைய அருமையை புரிந்து கொண்டு அந்த உயிரியை நாடுவதற்கு உடம்பை பயன்படுத்திக் கொள். இன்னொரு பக்கம் உடம்பை வைத்து பற்று வைத்து ஆசைப்பட்டு கீழாகி விடாதே. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து அந்த நிலையாமை கருத்து. இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட இந்த நிலையாமை உடையது உடம்புங்கிறதுனால நாளைக்குன்னு இருந்துராத. நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்கு நமக்கு வருமா அப்படின்னு உறுதி கிடையாது. அதனால இருக்கும் போதே உய்வினை நாடுவாயாக. இந்த ரெண்டு கருத்தையும் இந்த யாக்கை நிலையாமை இதுல ரொம்ப வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு பாடலா பார்க்க போறோம். இதுல 25 பாடல்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு 9 பாடல்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் வேகமா பார்த்துருவோம். நானே ரொம்ப லேட்டா கேட்கிறேன். முதல் பாடல் யாரு மேகலா வாசிக்கலாம். மணிமேகலை மேகலாபதி மேகலாமா வாசிக்கலாமா? மண்ணொன்று கண்டீர். பிச்சிட்டம்லமா யாக்கை நிலையாமை. மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்றிருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர்விழின் மீண்டு மண்ணானால் போல் எண்ணின்றி மாந்தர் இறைக்கின்றவாறே. பொழிப்புரை. 2 பாண்டங்கள் ஒரு வகை மண்ணாலே செய்யப்பட்டனவாயினும் அவற்றுள் ஒன்று தீயிலிட்டு சுடப்பட மற்றொன்று அவ்வாறு சுடப்படாது இருப்பின் அவற்றின் மேல் வானத்தினின்றும் மழை விழும்போது சுடப்பட்டது கேடின்றி நிற்க சுடப்படாதது கெட்டு முன்போல் மண்ணாகிவிடும். மக்கள் குறிக்கோள் இல்லாது வாழ்ந்து பின் இறக்கின்றதும் இது போல்வதே. ரொம்ப அருமை. இப்ப இதுல உள்ள குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அத பயன்படுத்திக்கோங்க. அது இறுதி காலம் வர்றதுக்கு முன்னே அத அருள் உணர்வு உடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த இடத்துல கருத்து. அப்ப மண்ணொன்று கண்டீர் இருவகை. 2 பாத்திரமும் ஒரே மண்ணுல ஆனதுதான். ஒரே மாதிரியான மண்ணிலே ஒரே வகையான மண்ணிலே பண்ண, ஏதோ வேற வேற இதுல பண்ணதுன்னு நினைச்சிட வேண்டாம். ஒண்ணுதான். அப்படி இருந்தாலும் 2 மானுட சட்டை தான் என்றாலும் ஒரு மானுட உடம்பானது அந்த உய்தியை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டதனால் ஒரு குறிக்கோள் உடையதாக இருந்ததனால் அது திடமாகி விட்டது. அதுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது. மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இந்த குறிக்கோள் இல்லாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற அந்த பாத்திரம் மீண்டும் பிறந்துதான் ஆகணும். ஆக அந்த வகையிலே அழிவு அப்படிங்கறது இருக்கும். அப்ப இந்த உடம்புக்கு அழிவு கிடையாதான்னு கேட்கக்கூடாது. இந்த உடம்புக்கு
அழிவு அப்படிங்கறது என்ன வகையில இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்பினுடைய பயன் முழுவதையும் பெற்ற அந்த உயிரினுடைய உறுதியோடு இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த தன்மையினால இந்த உடம்பு அருள் உடம்பாக இருக்கும். இந்த உடம்பு அருள் உடம்பாக இருப்பதனால் இது பிறவா அப்படியே இரவா நிலையை உடையதாக ஆகிவிடும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் திருமூலர் சொல்றார். ஆனா இரவா நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, யமன் கூட்டிட்டு போகல அப்படிங்கறதுதான் இறப்பு அப்படிங்கறது. யமன் கூட்டிட்டு போனா இறப்பு, எம்பெருமான் கூட்டிட்டு போனா அது இறப்பு இல்ல. இததான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக அந்த சுட்ட பானை எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது வாட்டு இருக்கும், நல்லா இருக்கும், திண்ணென்று இருக்கும். ஆனா சுடாத பானையானது கரைஞ்சு போயிரும். அது போல குறிக்கோளோடு இருக்கின்ற ஆன்மாவானது திண்ணென்று இருக்கும். குறிக்கோள் இல்லாத ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறப்பை பெறும். இந்த உடம்பு அழிஞ்சு போயிரும், இன்னொரு உடம்பு தான் வரணும். இதைதான் குறிப்பாக நமக்கு காட்ட. அதனால இருக்கின்ற இந்த உடம்பு இருக்கிற போதே, இந்த உடம்புக்கு இறுதி காலம் வருவதற்கு முன்பே அருள் அப்படிங்கிறத பற்றி கொள்வதற்குரிய அந்த செயல்களிலே ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வைக்க வேண்டும் அப்படிங்கறத தான் சொல்றேன். ஆக இங்க தீவினை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நல்வினை தீவினை அப்படின்னு அதை நினைச்சுக்க கூடாது. இங்க தீவினை அப்படிங்கிறது சுடுவது, தீயினால் செய்யப்படுகின்ற வினை செயல், தீயினால் செய்யப்படுகின்ற செயல் சுடுதல். அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறார். தின்னுன்ற தீவினை சேர்ந்தது, தீயினால் செய்யப்படுகின்ற அந்த சுடுதல் சேர்ந்தது தின்னென்று இருந்தது. விண்ணிலிருந்து நீர் வந்தாலும் மீண்டும் மற்றொன்று மீண்டும் மண்ணான் ஆகியது. ஆக என்னின்றி மாந்தர் இறக்கின்றவரே அப்படின்னு சொல்லுகிறார். அவ்வாறு தென்னன்று இருப்பது சிலரே இல்லையா? எண்ணிக்கையில்லாத அளவுக்கு மாந்தர்கள் இறக்கத்தான் செய்கிறார்கள். இது தெரிந்தும் இறக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு குறிப்போடு நமக்கு இதனை சொல்ற. ஆக ரொம்ப ஒரு அருமை உடையதுதான். இந்த 25 பாட்டு கிட்டத்தட்ட இதே கருத்துதான். கொஞ்சம் விரைவா கூட நம்ம போகலாம். அடுத்த பாடல் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம். பண்டம்மை கூரை பழகி விழுந்த பால் உண்ட பெண்டீரும் மக்களும் பின் செல்லார். கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. ஒழிப்புரை. பல பண்டங்களை நிரப்பி வைத்துள்ள இல்லம் போல்வதாகிய உடம்பு உழைத்து தளர்ந்து வீழ்ந்து ஒளியுமாயின் அவ்வுழைப்பால் பயன் கொண்ட மனைவியரும் மக்களும் அவ்வுடம்பினுள் நின்ற உயிராகிய இல்லத் தலைவரை பின்தொடர்ந்து செல்லும் வழியிலர் ஆவர். இனி சுற்றமும் பொருளும் முதலாயின தாம் அவருடன் செல்லுமோ எனில் அவர் மேற்கொண்டு செய்த தாவம் அதன் பயனாக உண்டாகிய ஞானம் அல்லது பிரிதொன்றும் அவரோடு உடன் செல்லாது. எவ்வளவு ஒரு அருமையோடு நமக்கு இத காட்டி இருக்கிறார் இல்லையா? இந்த பாடலை பார்க்கிற போது அப்பருடைய தேவாரம் தான் ஞாபகத்தில் வருகிறது. வைத்த மாடு மனைவியும் மக்கள் நீர் செத்த போது சரியார் பிரிவதே. அழகா நீலக்குடி அரனை நினை, அதுதான் உனக்கு சிவகதி சேர்க்கும் அப்படின்னு அந்த பாடல்ல நமக்கு காட்டியிருப்பார். வைத்த மாடு மனைவியருமா கூட வரப்போறாங்க என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன அந்த பாடல் நமக்கு இப்ப இங்க நினைவுக்கு வருகிறது. சரி, ஆக கொல்ல நமன் தமர் கொண்டு போகும்போது போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துதான். அந்த நமன் கொண்டு போறப்ப அங்க வருகின்ற அல்லலை நீக்குவது நமனே வரமாட்டான். நமன் அல்லல் தருகின்ற அந்த நிலையை மாற்றுவது அஞ்செழுத்து அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஞானசம்பந்தர் சொல்வார். ஆக அப்படி ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல சொல்றார். பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால், பழகி அப்படிங்கறது பலகாலம். அங்க அவங்க இந்த உடம்பை வைத்து
அவ்வளவு செய்திருக்கின்றார்கள். கூரைன்னு இங்க சொல்லப்பட்டது வந்து உடம்பு. இல்ல மாதிரி நிறைய பொருள்களோடு இருக்கின்ற வீடு மாதிரியான உடம்பு நிறைய நமக்கும் உடம்புக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. அவற்றை கொண்ட இந்த உடம்பானது உழைத்து உழைத்து பழகினா உழைத்து உழைத்து விழுந்து விட்டது. அப்படி விழுந்த போது அந்த உடம்பை கொண்டு பயன் பெற்றவர்கள் உண்ட பெண்டிரும் மக்களும், இவரோட உழைப்பினாலதான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு நன்றியாக ஏதாவது செய்யணும்னு நிச்சயமா நினைப்பாங்க. ஆனா முடியுமா? எதுவுமே அவர்களால் பண்ண முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற. அந்த உழைப்பால் பயன் கொண்ட மனைவியரும் மக்களும் அவ்வுடம்பினுள் நின்ற உயிராகிய இல்ல தலைவரை பின் தொடர்ந்து செல்லும் வலியிலராவர். அவங்களுக்கு அந்த வலிமை இல்லையே, அவரோட கூட போக முடியுமா? முடியாது. இல்ல நீங்க இருங்க நான் போறேன் அப்படின்னு போக முடியுமா? அதுவும் முடியாது. ஆக அவ்வளவு அவரால் பயன் பெற்றவர்களும் நினைத்தாலும் அங்கே அதற்குரிய வலிமை கிடையாது அவர்களுக்கு. ஆக எதுதான் அங்க உடன் வரும்? கொண்ட விரதமும் ஞானமும் மட்டுமே உடன் வரும், வேற எதுவும் வராது. தவமும் ஞானமும் மட்டுமே இந்த உயிரோடு இந்த உடம்பு விழுந்து விட்ட நிலையிலும் உடன் போவது தவமும் ஞானமுமே. அதனால அதனை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பாடலினுடைய குறிப்பு. வேற எதுவுமே அவருடன் வழி நடக்காதே, வேற ஒண்ணு கூட வர முடியாதே. அதனால தவத்தையும் ஞானத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள், அது ஒன்றே உங்களுடன் வரும், அது துணைக்கு வரும் என்பதை இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்திட்டார். ஆக எம்பெருமானை நினைந்து வழிபட்டு நிற்கின்ற அந்த தவமும் அந்த தவத்தின் பயனாக குரு உபதேசம் கிடைக்க பெறப்படுகின்ற ஞானமும் இங்கே அந்த குறிக்கோளை எட்டுவதற்கு துணை நிற்கும். அதுதான் குறிக்கோளை எட்டுகின்ற வரைக்கும் கூட வரும், மற்றது எதுவும் கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல்களும் கிட்டத்தட்ட அதேதான். வாசிக்கலாமா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் குட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே. ஒளிப்புரை. உடம்பு விழுந்த பின் உள்ளத்தளவில் செயல்படுவோராகிய பெண்டிரு மக்களும் அன்றி ஒருங்கு திரண்டு பலவற்றை செய்து முடிப்போராகிய ஊரவரேனும் பிரிந்தோருடன் செல்ல வல்லரோ எனின் அல்ல. அவரும் அப்பெண்டிரு மக்களுடன் ஒருங்கு கூடி முன்னர் பேரொளி உண்டாக அழுது பின் அதுவாரும் அவருக்கு கூறி அழுத இயற்பெயர் சிறப்பு பெயர்களை ஒழித்து பிணம் என்னும் பெயரையே சொல்லி எடுத்து கொண்டு போய் சூறை என்னும் ஒருவகை மூச்செடிகளில் நிரம்பியுள்ள காட்டில் வைத்து எரித்துவிட்டு தீட்டு போவதற்கு நீரினுள் மூழ்கி தூய்மை பெற்றாராய் பின்பு அவரை பற்றி நினைவும் இல்லாதவரே ஆவர். அதாவது நமக்கு வந்து உள்ள தன்மையை அப்படியே காட்டி இருக்கிறார். அது சொல்றது நம்ம அதை கேக்குறப்ப நமக்கு கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தோணினாலும் உண்மை அதுதானே. அந்த வகையிலே இந்த பாடலை அடிக்கடி எல்லாரும் கேட்டதுதான், நல்லாவே நமக்கும் புரியுது. போன பாடல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்டிரும் மக்களுமாக அவர்கள் உடன் வர முடியுமா அப்படின்னு கேட்ட நிலையிலும், அதை விட அவர் வந்து இல்ல தலைவர், அந்த இல்ல தலைவர் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். அவருடைய உழைப்பினால் பயன் பெற்றவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தவர்கள். இப்ப இந்த பாடல்ல சொல்லுகின்ற பொழுது அவர் ஊருக்கே செய்திருக்கிறார். ஊர் பெரியவர், அப்ப ஊருக்கே நிறைய உதவி செய்து அவ்வளவு பெரும் பேருபகாரம் செய்தவராக இருந்திருக்கிறார். அப்படி இருந்த அவரை ஊர்க்காரங்களாவது கூட போய் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க வர முடியாது. சரி, வெளியில உள்ளவங்க, அவருக்கு தெரிந்தவங்க, அவரால் பயன்பெற்றவர்கள், அவர் உதவியினால் இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கன்னு எவ்வளவு பேரு.
அப்ப அவர்களாவது இங்க வந்து இவரோட கூட செல்ல முடியுமானா அவங்க வருவாங்க, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவார்கள். வந்து அவர் செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி சொல்லி அழுவர். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த பல செயல்கள், அவர் இருக்கின்ற போது பல பல இடங்களிலே பல பல நிலைகளிலே செய்த ஒவ்வொரு பெரும் செயல்களுக்கு அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பயன்பெற்று இருப்பார்கள் இல்லையா, அந்த வகையில அதை சொல்லி சொல்லி அங்கே அழுவார்கள். அப்படி அழுதாலும் அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் அப்படி பெருமையாக வைத்த அந்த பெயர்கள் எல்லாம் இப்ப போயிருச்சு இல்லையா. அவருக்கு அம்மா அப்பா வச்ச பேர் ஒரு பேர் தான்னாலும் ஊர்ல உலகத்தவங்க அவ்வளவு பட்டம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, எத்தனையோ பட்டங்கள். அத்தனை பட்டங்களையும் சொல்லி மத்தவங்க எல்லாம் அழுதாலும் அதுக்கப்புறம் அந்த பட்டங்களை சொல்லியே அவங்க கூப்பிடுவாங்க, அங்க ஏதாவது சொல்லுவார்கள். அத இல்ல, அங்க எல்லா பேரும் போயிரும். பிணம் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க இங்கே இந்த இடத்துல சொல்லப்படும். ஆக பேரினை நீக்கி இப்ப புதிதாக பிணம் அப்படிங்கிற பெயரையும் விட்டு சூரியன் காட்டுக்கு கொண்டு போய் அங்க அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு செடி அங்கதான் அதாவது ஒரு பாலை நிலம், அதாவது ரொம்ப வறண்ட ஒரு இடம், அங்கதான் கொண்டு போய் எரிக்கின்ற சுட்டு அந்த உடம்புக்கு செய்யப்படுகின்ற மரியாதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவும் செய்தாலும் கூட அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு அவ்வளவுதான் மறந்தே போயிருது, எல்லாம் மறந்து போயிரும். 2 நாள் ஆன ஒருவேளை 2 நாளைக்கு கூட ஞாபகம் இருக்கலாம், 2 நாள் கழிச்சு கேட்டா எல்லாம் மறந்து போயிரும். அடுத்தடுத்து வருகின்ற அந்த செயல்களும் செய்திகளும் வந்து மனதிலே நிற்க இது எல்லாம் மறந்து போயிடும். அதான் நினைப்பொழிந்தார்களே என்று காட்டுகின்றார். இதுதான் இயற்கை, இதுதான் உலகம், இது நிலை இல்லாதது. இந்த நிலை இல்லாதது உடம்புக்கு மட்டுமல்ல, இந்த உடம்பை கொண்ட இவரை பற்றிய நினைவும் நிலை இல்லாதது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறது. அடுத்த பாடலுக்கு போலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். காலும் 2 முகத்தல கொன்றுல பாலுள் பருங்களி 32 மேலுல கூரை பிரியும் பிரிந்தால் முன் ஓளுயிர் மீள உகரியாதே. மேலுல கூரை பிரியும் பிரிந்தால் முன் ஓளுயிர் மீள உகரியாதே. பொழிப்புரை சொல்லிடவாமா? சரி. பொழிப்புரை. உடம்பாகிய இல்லத்திற்கு தாங்கும் தூண்களும் நடக்கின்ற கால்கள் 2 உள்ளன. மேட்டு உத்தரமும் முதுகெலும்பு 1 உண்டு. அவ்வுத்தரத்தின் 2 பக்கங்களிலும் சார்த்தப்படுகின்ற பருத்த களிகளும் விழா எலும்புகளும் பக்கத்திற்கு 16ஆக 32 உள்ளன. மேலே வேயப்பட்ட கூரைகளும் பல வகையான தோள்கள் உள்ளன. இருப்பினும் உயிர் இந்த இல்லத்தில் நிலைத்து இருப்பதில்லை என்றாயினும் ஒரு நாள் புறப்பட்டு போய்விடும். போய்விட்டால் மீள வந்து முன்போல இதனுள் ஊதல் இல்லை. திருச்சிற்றம்பலம். நம்ம அவருடைய பாடல் எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். கால் கொடுத்து இருக்கை ஏற்றி களி நிறைந்து இறைச்சி மேய்ந்து போப்படுத்து நீரால் சுவரது. மைக்க ஆஃப் பண்ணுங்கம்மா, ஒருத்தருக்கா சொல்லணுமா? மைக்க பாடி முடிச்சோன்னா 2 வாசல் 7 உடைத்தா அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி பால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரேங்கிற அந்த பாடல்ல சாமி தானே நமக்கு இந்த உடம்பு கொடுக்கிறார். எப்படி அழகா நம்மளுக்கு அமைச்சு வச்சிருக்காரு. யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு உடம்பு நம்மளால பண்ண முடியுமா? எத்தனை நரம்பு, எத்தனை எலும்பு, ஒன்னொன்னே யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்று. இத்தனையும் இருக்குதே இப்படி. இதுக்குள்ள அவர் அல்லவா இதுக்குள்ள கொண்டு வந்து இந்த உயிரை வைத்தார். அவர் அல்லவா இந்த உடம்பையும் உயிரையும் இணைத்து வைத்தார். இந்த உடம்பை விட்டு இந்த உயிர்
பிரிந்து விட்டது என்றால் திருப்பி உள்ள வர முடியுமா? திருப்பி உள்ள வருவதற்கு நமக்கா முடியுமா? இதுவும் இதில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வைக்கின்றது இந்த பாடல். மேல புக அறியாதே, திருப்பி உள்ள வர்றதுக்கு அதுக்கு தெரியாத. வர தெரிஞ்சதுனாதான் எல்லாருமே ரொம்ப உடனே ஓடிந்துருவோமே இல்லையா? யாராவது போறதுக்கு வழி இல்லைன்னு போனா கூட வர தெரிஞ்சிருச்சுனாதான் உள்ள வந்துருவோமே. விட்டு போறதுக்கு மனசெல்லாம் கிடையாது. ஆனா வர முடியாது. அப்படி வர்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த திறமை அப்படிங்கிறது இல்ல. அதெல்லாம் இப்பதான் நினைச்சு பாக்குறோம். எம்பெருமான் அல்லவா நமக்கு இத செஞ்சிருக்கிறான். இந்த உடம்புக்குள்ள இந்த உயிரை இணைத்து வைத்தது யாரு? இத இந்த இடத்துல நமக்கு சிந்திக்க வைக்கின்ற. கால் 2, முகட்டு அலக்கு 1, முகட்டிற்கு அது முகட்டு அலக்குங்கிறது அந்த தாங்கிட்டு இருக்கிற தூண், அதான் முதுகெலும்புங்கிற அது 1 உல, அலக்கு 1 உல, பாலுள் பரும் கழி 32 உல. அத சொல்லுகிற பொழுது நமக்கு அந்த மேல் கூரையை தாங்கிக்கிட்டு இருக்கிற நடுவுல இருக்கிற அந்த விட்ட கம்புகள், மேலுள்ள கூரை வேற ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பிரியும், ஒரு நாளைக்கு நிச்சயமாக பிரியும். பிரிந்தால் முன்போல் உயிர் மேல புக அறியாது. திருப்பி இதுக்குள்ள புகுவதற்கு அறியாதே அப்படிங்கிறத சொல்றேன். இத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த வாரி சிந்தித்து பார்க்கிற இந்த நிலையில தான் என்னைக்காவது ஒரு நாள் புறப்பட்டு போகத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு தெரியும் தான். திருப்பி உள்ள வர முடியாதே, நாம உள்ள வர முடியாதே என்கின்ற அந்த கருத்தையும் நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் எம்பெருமானுடைய கருணை, பெருங்கருணை அப்படிங்கிறது புரிய வரும். நமக்காக எவ்வளவு செய்து வைக்கிறான். கூட இருந்து இன்னும் அடுத்து இருக்குது, அத்துவிதமாக அவன் இருந்து உதவுகின்ற அதெல்லாம் வரும். இன்னும் பார்க்கதான் போறோம். முதல்ல இந்த உடம்ப நமக்கு கொடுத்தானே, அதையும் நம்மையும் சேர்த்து வச்சானே, அந்த கருத்தை சிந்திக்க வைக்கிறது இந்த பாடல். அடுத்த பாடலுக்கு பாடம். சீக்கை விளைந்தது செய்வினை முட்டிற்ற ஆக்கை பிரிந்த அழகு பழுத்தது மூக்கினி கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே. மூக்கினில் கை வைத்து முட்டிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே. ஒளிபெற சொல்லிடுவாமா? சொல்லி. தீக்கை என்னும் வாயொலி உண்டாயிற்று. செயற்படுகின்ற உறுப்புகள் மடிந்து கிடையாகி விட்டன. உடம்பு உயிர் தொடர்பை நீக்கிவிட்டது. எலும்புகள் வீங்கி விட்டன என்று பல அறிகுறிகளை சொல்லி மூக்கில் கை வைத்து பார்த்து ஐயம் நீங்கி மூக்கு எடுத்துக்கொண்டு போய் ஊரார் காக்கைக்கு பழிமூட்டிய அளவில் முழுவதாகும் உடம்பின் நிலைமை. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு இது முழுவதிலுமே நமக்கு இந்த யாக்கையினுடைய நிலையாமையை பத்தி எடுத்து சொல்லுகிறது தானே. ஆக அந்த மரண தருவாய் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நமக்கு காட்டுறார். அதோ நம்ம எல்லாம் தெரிந்தது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி சத்தம் வர்ற மாதிரியான ஒரு தன்மை, இல்லைன்னா எல்லாம் ஒண்ணு இற்று போய் இல்லையா, அந்த செயல்பாடு உள்ள அந்த மூட்டுகள் எல்லாம் இற்று விட்டும். கை அப்படியே விழுந்துரும், கால் விழுந்துரும், எல்லாம் ஒண்ணு எதுவுமே இப்படி தூக்குனா அது அப்படி முன்னு விழுற மாதிரி தானே இருக்கும். அது ஒரு அறிகுறி. இப்படி அந்த உடம்புக்கும் உயிருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான அவர்களுடைய நிலை. எலும்பெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரியான ஒரு தன்மை. இதெல்லாம் சில அறிகுறிகள். அப்ப மூக்குல வைத்து பார்க்கின்ற போது மூச்சு காற்று அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு வருகிற போது மூடி அதை கொண்டு போய் அடுத்த செய்கின்ற செயல்களை அங்கே செய்வர் அப்படிங்கறதான் இங்க சொல்ல வர்ற. அதுல ஒரு கருத்தை என்ன சொல்ற, காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே அப்படிங்கிறாரு. இந்த காக்கைக்கு பலியிடுதல் அப்படிங்கிறது ஒரு மரபு, ஒரு சடங்கு.
இப்ப நம்ம இது அநேகமா எல்லா இடங்களிலும் உள்ளதுதான். இப்ப இறைனா உணவு இல்லையா? உண்பலி அப்படின்னா உணவு. அப்ப அத இறை அப்படிங்கிற வார்த்தையிலையும் சொல்லுவோம். அந்த உண்பலி காக்கைக்கு காட்டியவரே, உண்பலி காக்கைக்கு காட்டியவர், இறை காக்கைக்கு ஆகி கழிவரே அப்படிங்கறதெல்லாம் காக்கைக்கே இறையாகி கழிவரேன்னு அப்பர் பாடல்லாம் நிறைய வருது. ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. இந்த இடத்துல இந்த இறை காக்கைக்கு ஆகி கழிவர் அப்படிங்கறத மாத்தி போட்டு நம்ம கொஞ்சம் பொருள் எடுத்துக்கணும். அப்படின்னா என்னன்னா, இனிமே இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு கொடுக்கறதாக வைத்து காக்கைக்கு இடுவர். இறை காக்கைக்கு வைத்தல், அந்த கருத்தை அது ஒரு சடங்கு. அப்ப காக்கா எடுத்துருச்சு அப்படின்னா இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோமே, இந்த கருத்தையும் கூட இங்க வைத்து காட்டுகிறார். அப்ப இறை காக்கைக்கு ஆகி, இவர்களுக்கு நேர இறை கொடுக்குவதற்கு இல்ல, இறை இவர்களுக்கு ஆகி இல்ல, இறை காக்கைக்கு ஆகி, ஆக இவர்கள் உடம்பு கழிவரே அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த இடத்துல காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே என்ற அந்த வார்த்தையோடு வைத்து காட்டுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில உடம்புகள் அப்படிங்கிறது சரியாக அடக்கம் பண்ணுகின்ற அந்த ஒரு நிலையெல்லாம் இல்லாததனால் அது அப்படியே தூக்கி போடுற மாதிரியான ஒரு நிலை வர, அந்த நிலையில அது காக்கையெல்லாம் உண்கின்ற அந்த தன்மையோடு அது பாறைகளிலும் இதிலுமாக இடப்படுகின்ற அது ஒரு சிலருடைய மரபுகளாக இருக்குது. அந்த கருத்தையும் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இதனுடைய உள் கருத்து, இனி இவர்களுக்கு இந்த உடம்புக்கு எதுவும் கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் இந்த உடம்பினுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம நினைக்கணுங்கிறத நம்மள நினைக்க வைக்கின்ற. ஆக சிக்கை விளைந்தது செய்வனை மூட்டு இற்ற அப்படின்னு அந்த பன்மை விகுதி என்னங்கிறது தொக்கி நிற்கும். ஆக்கை பிரிந்தது, அழகு பழுத்தது, மூக்கினில் கைவிட்டு மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு உண்பலி காட்டியவாறே. சரி, அடுத்த பாடலுக்கு போலாம். வணக்கம். வணக்கம். அடப்பெண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடி ஆரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தடிங்கென்றார், இடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. ஒளிப்புற சொல்லிடுமா? சரி. உணவு சமைத்ததற்கு வேண்டுவனவற்றை ஈட்டிக் கொணர்ந்து வைத்த தலைவன் சமைத்த பின்பு உணவை உண்டார். பின் தன் இல்ல கிளத்தியாரிடம் தனிமையில் இருந்து சிலவற்றை உசாவுதல் செய்தார். அவர் அச்செயலுக்கிடையே உடம்பில் இடப்பக்கம் சிறிதே நோகிறது என்று சொல்லி அது நீங்குதற் பொருட்டு ஓய்வு கொள்ளுவதற்கு படுத்தார். படுத்தவர் படுத்து கிடந்தவரே ஆயினர், மீள எழுந்திருக்கவில்லை. இதுவும் அந்த நிலையாமை பற்றிய கருத்தும் எப்ப வேணாலும் வரும். இது ஏதோ ரொம்ப நாளைக்கு முடியாம இருந்துதான் அப்படின்னு இல்ல, எந்த நேரம் வேணாலும் இந்த நிலை, அதாவது உடம்பு நிலைத்து இருப்பது அப்படிங்கிறது விடலாம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த பாடலை சொல்றேன். இந்த பாடலும் நம்ம அடிக்கடி கேட்ட பாடல் தான். ஆக அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்லிற போது பல வகையிலும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து ஒரு நல்லா சமைக்கிறதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அவர் தான் ஏற்பாடே பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு இந்த நேரத்தை இப்ப இருந்தார், 5 நிமிஷம் முன்னாடி நல்லா தான் இருந்தார் அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்றோமே. அது போல இங்க நல்லா சாப்பிட்டார், நல்லா பேசிட்டு இருந்தார், சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து நல்லா பேசிட்டு இருந்தார். அவ்வளவுதான், லேசா வலிக்குது, அப்படியே படுத்தார், அப்படியே போயிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. அப்ப இந்த உடம்பினுடைய நிலையாமை அப்படிங்கிறது அந்த சில நொடிகளுக்குள் அங்கே அமைந்து விடுகின்றதே. இதை சிந்தித்து பாருங்கள் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த பாடல். அடுத்த பாடலுக்கு போலாமா? மன்றத்தை நம்பி தன் மாடம் எடுத்தது, மன்றத்தை நம்பி சிவிகை பெற்றேறினான், மன்றத்தை நம்பி முக்குடி வழங்கினான்,
சென்றத்தாவின் தெரிந்திலன் தானே. அம்மா பொழிப்புறேம்மா. ம். நம்பி சிறந்த ஆடவன் ஒருவன் தன் முயற்சியாலே பெரும் பொருள் ஈட்டி பலரும் வியக்க பல மேல் நிலைகளோடு கூடிய மாளிகையை கட்டினான். அவன் அதனை கட்டியதும் வெற்ற வெளியான இடத்திலேதான். அவ்விடத்தானே 4 பேர் சுமக்கின்ற ஒரு பல்லக்கை பெற்று அதில் ஏறினான். அப்பொழுது அவன் தன் மனைவிக்கும் மகனுக்கும் ஊர் தோட்டிக்கும் ஒவ்வொரு புத்தாடையை வழங்கினான். ஆயினும் பலர் நின்று தலைவனே என்று கூப்பிட்டு கதறவும் திரும்பாமலே போய்விட்டான். சம்பளம். இதுவும் ஒரு அதாவது சிறப்பாக வாழ்ந்த ஒருவர் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த உடம்போட நீண்ட நாட்கள் இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்குனாலும் எப்பனாலும் வருவதுதான் அப்படிங்கறது, அந்த நிலையாமை அப்படிங்கறத எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, இந்த இறப்பு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உணர்த்துவதற்கு இந்த பாடலை காட்டி இருக்கிறார். ஏன்னா அவரு பெரிய மாடம் எடுத்தார் அப்படிங்கறது அவரு பெருஞ்செல்வந்தரா எல்லோருக்கும் உதவி செய்து அப்படி பெரிய ஆளாக வாழ்ந்தவர் அப்படிங்கறத காட்டுவதற்கு தான். அப்படி இருந்தவர் என்றாலும் அந்த மன்றத்திலேயே அவர் ஒரு சிவிகையில போகிற மாதிரி 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு நிலையைத்தான் அடைவார் அப்படிங்கறதையும் சொல்லி முக்கோடி வணங்கினான் சென்றான் அப்படிங்கறதெல்லாம் சில செயல்கள் அதை காட்டுகின்ற போது அது குறிப்பாக அங்கே செய்யப்படுகின்ற சில சடங்குகளை நமக்கு உணர்த்துகின்றன. அந்த சடங்குகளும் இன்னும் சில குறிப்புகளை நமக்கு உணர்த்துகின்றன. அவ்வளவுதான், எல்லாமே நிலையாமைக்காக சொல்லப்பட்டது. அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாசந்தி பேசி மனம் புணர் தம்பதி நேசம் தெவிட்டி நினைப்பொழிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீ சுட்டு பலியட்டினார்களே. தெளிவுரை. குறுக்கத்தி கொடியின் கீழ் களவில் கலந்து பின் கற்பு நெறியில் மனம் செய்து கொள்கின்ற தலைவனும் தலைவியும் தலைநாளில் இருந்த காதல் நாள் செல்ல செல்ல தெவிட்டுவதாய் விட பின்பு ஒருவரை ஒருவர் நினைப்பதையும் விட்டு விடுவர். இறுதியில் பாடை மேல் வைத்து குறைவில்லாமல் அழுது தங்கள் அன்போடு அவரையும் நெருப்பினால் எரித்து போக்கிவிட்டு தெய்வமாக வைத்து படையல் இடுவார்கள். இங்கேயோ அதாவது சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவது உண்டு, அதாவது ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு இருந்தா அங்க பிரிவு அப்படிங்கறது இருக்காது. அந்த அத்தனை அன்புடையவர்களாக இருக்கிற போது அப்ப அவங்களுக்கு அங்க பிரிவு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு ஒரு வகையில அது இலக்கிய வகையில அதெல்லாம் சொல்லுவதெல்லாம் உண்டு. பாடல்கள் எல்லாம் கூட இருக்கும். ஆனா அது உண்மை இல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாரு. ஏதோ அவ்வளவு அவர்கள் களவு நிலையிலும் அவ்வளவு அன்புடையவர்களாக இருந்து பல பிறவிகளிலே இவர்கள் உடன் இருந்தவர்கள் இங்கே எம்பெருமானால் அங்க களவிலே ஒருவர் காட்டப்பட்டு அவர்கள் அவ்வளவு பிரியத்தோடு இருந்தவர்கள் என்றாலும் அதன் பின்பு கற்பு நிலையிலே அவர்கள் திருமணமாய் ஒருவர் அவ்வளவு அன்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டியவர்களாக இருந்தாலும் அதத்தான் இப்ப சொல்ல வர. அப்படி இருந்தாலும் இறப்பு அப்படிங்கிறது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பிரியமுடையவர்களாக இருந்தாலும் பிரிவு அப்படிங்கிறது யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை இந்த இடத்துல சொல்றார். நேசத்தை வீட்டி நினைப்பொழிவார். அதுக்கு முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நினைப்பு கூட இல்லாமல் போய் விடுவார்கள் அப்படிங்கிறத சொல்ற. ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு அப்படிங்கிறப்போ ஆசந்திங்கிறது அந்த எடுத்து செல்லுகின்ற பொருள், அது பாடை. அதுதான் அதுல அமைய அழுதிட்டுங்கிற
அதாவது கொஞ்சம் கூட குறைவு இல்லாம அழுது தீர்த்துறதுங்கிற வார்த்தையோட தான் நம்ம சொல்லுவோம். அழுது தீர்த்துட்டாங்க அப்படிம்போம். அப்படி முழு என்னன்னா அவ்வளவு அவர்கள் அந்த பிரிவினால் வந்த துன்பத்தை வெளிப்படுத்திய நிலையாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அவரை சுட்டு நிற்கின்ற போது இவங்க பாசமும் அங்க சேர்த்து சுட்டுட்டாங்களாம். அதத்தான் சொல்றாரு, பாசத்தையும் தீயில போட்டு சுட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியாக பலியிட்டு விட்டார்களே. இவ்வளவு நாள் வரைக்கும் இவ்வளவு பிரியமா இருந்ததெல்லாம் எங்க போச்சு? அந்த பாசத்தையும் அங்க தீயில போட்டு எரிச்சிட்டாங்களே, பலியிட்டு விட்டார்களே அப்படிங்கிற மாதிரி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் எங்க அவர்களுக்கு படையல் தான் வைத்தார்களே வழியா அவர்களுக்கு இனி ஊட்டுவது அப்படிங்கிறது முடியுமா? படையலாக வைப்பது தானே அங்கே அமையும் என்று காட்டிவிட்டார். ஆக இதுவும் அந்த நிலையாமையை நாம் உணர்வதற்காக வேறு வகையிலே எடுத்து சொன்ன ஒரு பாடல். அவ்வளவுதான். அடுத்த பாடல். 9வது கைவிட்டு நாடி கருத்த அழிந்து அச்சர நெய்யட்டி சோறு உண்ணும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. தெளிவுரை. உடல் நிலையை நாடியால் ஆய்ந்து உணர்வோர் அவ்வாறு ஆய்ந்து கைவிட்டு விட அதன்பின் அறிவு அழிந்து உடலாகிய தேர்க்கு அச்சாய் இருந்த உயிர் நீங்கிவிட சோற்றை நெய் கலந்து சுவைப்பட உண்டு வாழ்பவனாகிய ஐம்பூத கூறுகளும் அழிவன ஆயின. அப்பொழுது முன்பு உடம்பால் தழுவப்பட்டிருந்த மனைவியும் செல்வமும் முன்போலவே இருக்கவும் அவ்வுடம்பு அவர்களை விட்டு வேறிடத்திற்கு போக விடை பெறுவதுதான் கண்டது. வரிசையா சொல்லிட்டு வந்தார். மனைவி மக்கள் அப்படி அவங்க எல்லாம் போக முடிஞ்சுதான் இல்ல. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போக முடிஞ்சுதான் இல்ல. இந்த உடம்பு அப்படிங்கறது இவ்வளவு கூரையுள்ள இந்த இது பிரிஞ்சுது. அதுக்குள்ள அந்த உயிர் அது திருப்பி உள்ள வர முடிஞ்சிச்சா? அதுவும் இல்லை. இப்படி பல அடையாளங்களோடு இது போகின்றத கடைசி காக்கைக்கு தான் கொடுத்து பலியிட அந்த சடங்கு தான் பண்ண வேண்டியதாச்சுங்கிறார். இது எப்ப வேண்டுமானாலும் வருங்கிறத சொன்னார். எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் இந்த நிலைதான்ங்கிறதையும் சொன்னார். எவ்வளவு ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிலைதான் சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்படி இந்த உடம்பின் வேறாக இருப்பவர்கள், ஊர் மக்களோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் இந்த உடம்பு இந்த உயிருக்கு வேறானவர்கள். இந்த உடம்பு கூடவே இருக்கின்றது தானே இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களா இல்லையா? இந்த உடம்பு கொண்டு வளர்ந்தவை தானே அவை. இப்ப அத சொல்ற, இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல நெய்யை விட்டு போட்ட சாப்பாட சாப்பிட்டுட்டு இருந்த இந்த 5 இந்திரியங்களும் கூட இப்ப துணைக்கு வரவில்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். ஆகா, இந்த இந்திரியங்களும் இவ்வளவு கூடவே இருந்து இத்தனை பலனை அனுபவித்த இந்த இந்திரியங்களும் இவையும் கூட இங்கே இந்த உடம்பு போச்சு அப்படின்ன உடனே அவையும் இங்கே துணைக்கு வராமல் இருந்து விட்டனவே. அதத்தான் இந்த இடத்துல சொல்றேன். எப்படி மனைவி மக்கள்லாம் அங்கேயே அங்கேயே அப்படியே அவர்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லை, அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இருக்க இந்த உடம்பு போன உடனே எல்லாமே விடைபெற்று கொண்டன. ஆக இந்த உடம்புனுள் உள்ளவையும் விடைபெற்று கொண்டன. இதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். நாடி பார்த்து கைவிட்டு இல்லையா, நாடி கைவிட்டு கருத்து அழிந்து அச்சு கருத்து அழிந்துன்னா அறிவு இல்லை. இப்ப அவர்களால் அந்த என்ன ஏதாவது ஒண்ணு தெரிந்து கொள்ள முடியுமா இந்த உடம்பு கொண்டு? இல்ல. அச்சு. அப்ப இந்த உடம்பு அப்படிங்கறதுதான் அச்சாணி. அப்ப அந்த அச்சாணி போச்சுன்னு சொன்னா அப்புறம் அந்த வண்டியினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது போல இந்த உயிரினால் இந்த உலகத்திலே எந்த ஒரு பயனும் இப்ப இல்லை. உடம்பு இருந்தாதான் இந்த உயிரினாலையும் இந்த உலகத்துல ஏதேனும் பயன் உண்டு. அந்த அளவுக்கு உடம்பினுடைய அருமையையும் இங்க சொல்றாரு. அச்சு அற
இப்ப நெய்யட்டி சோறுன்னும் ஐவரும் போயின. நல்ல இது வரைக்கும் கூடவே இருந்து சாப்பிட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவையும் போயின. மையிட்ட கண்ணாடும் மாடும் அங்க அவங்க மாட்டு அங்க இருக்கிறாங்க, என் கூட வரல. மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறு எல்லாரும் விடை பெற்றுக் கொண்டார்களே தவிர என்னுடன் வரவில்லையே என்ற அந்த கருத்தை வைத்து நமக்கு எல்லாம் உடம்போடு தொடர்புடையவை. நல்லா கவனித்து பார்த்தோமானால் உடம்பு இருந்தா தான் இத்தனையுமே. அப்ப யோசிச்சு பாருங்க, உடம்போடு தொடர்புடையவை, உயிரோடு தொடர்புடையவை இல்ல. உயிர் தான் இருக்கு, உடம்பு தானே போச்சு. அப்ப உடம்போடு தொடர்புடையவை எதுவுமே இந்த உயிருடன் வரப்போவதில்லை என்பதனால் சுற்றமோ மற்றதோ எந்த இதுனாலும் உடம்போடு தான் தொடர்புடையது. அந்த உடம்பு போச்சுன்னா இவங்க எல்லாருமே போச்சு. அதனால இந்த உடம்போடு தொடர்புடைய இவற்றின் மீது பற்று வைக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த கருத்தினை கொஞ்சம் உள் பொதித்து இந்த யாக்கை நிலையாமை பகுதி முழுவதும் நமக்கு காட்டியிருக்கின்றார். ஆக அடுத்து வருகின்ற பாடல்கள் எல்லாம் அடுத்து வரல ஒரு 10 பாடலுமே நிறைய அந்த சூனி சம்பாஷணை மாதிரி கொஞ்சம் பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அந்த மாதிரியாக தான் காட்டியிருப்பார். அத்திப்பழமா அரைக்கீரை நல்வித்து புத்தி குலவீது கூழட்டு வைத்தன அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கட்டி எடுத்தவர் காடு புக்கார. இதெல்லாம் அப்படியே சூனி சம்பாஷணையில வர்ற கருத்து. அதெல்லாம் கூட இங்க யாக்கை நிலையாமைக்கு நமக்கு வைத்து 5 தலைப்பறி 6 கடையுள்ள சந்தவை 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேலறியோமே என்று அந்த பாடல்ல எல்லாம் ஒரு குறிப்பாக வைத்து காட்டி இருக்கின்றார். அவற்றினுடைய விளக்கங்களை எல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நிறைவு பண்ணிக்கலாமா? தமிழரசிமா இருக்காங்கம்மா, லைன்ல தான் இருக்காங்க. சரி, வளர்மதி பாடுங்க. வளர்மதிமா, ஒரு சிலருக்கு லைன் கிடைக்கிறதுக்கு உடனே வராது. சரி சரி, வேற யாராவது கூட பாடுங்க. வளர்மதிமா வந்துட்டாங்க. ஆமா, நான் பாடுறேன். சரி. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நல்லதுமா. திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரம்